ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th சோஷியல்ல பார்ட் 3 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 பார்ட்டுமே நீங்க பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் வந்து 6ல பண்டைய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கு. ஸோ இந்த லெசன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இன்னைக்கான முதல் கேள்வி, எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார்? எந்த ஆண்டு அறிஞர் அண்ணா தமிழ்நாடு என பெயர் சூட்டினார்? எந்த ஆண்டு அப்படின்னா 1967. அடுத்த கேள்வி, தென்னாட்டின் தென்பகுதியை ஆண்டவர் யார்? தென்னாட்டின் தென்பகுதியை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். அடுத்த கேள்வி, தென்னாட்டின் மேற்கு பகுதியை ஆண்டவர்கள் யார்? தென்னாட்டின் மேற்கு பகுதியை ஆண்டவர்கள் சேரர்கள். அடுத்த கேள்வி, தென்னாட்டின் வடகிழக்கு பகுதியை ஆண்டவர்கள் யார்? தென்னாட்டின் வடகிழக்கு பகுதியை ஆண்டவர்கள் சோழர்கள். அடுத்த கேள்வி, கூடல் என்று எந்த நகரை அழைக்கின்றனர்? கூடல் என்று மதுரை நகரை அழைக்கின்றனர். அடுத்த கேள்வி, எந்த கண்டத்தில் முதல் இனம் தோன்றியிருக்க வேண்டும்? எந்த கண்டத்தில் முதல் இனம் தோன்றியிருக்க வேண்டும்? இதற்கான விடை லிமூரியா. அடுத்த கேள்வி, சங்க இலக்கிய நூல்கள் யாவை? சங்க இலக்கிய நூல்கள் என்பது ஏட்டுத்தொகை மற்றும் 10 பாட்டு. அடுத்த கேள்வி, தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்த கேள்வி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. ரொம்பவே முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, மலையும் மலையும் சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும் எந்த பகுதி அப்படின்னா குறிஞ்சி. அடுத்த கேள்வி, காடும் காடு சார்ந்த இடமும் எந்த பகுதி? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை பகுதி. அடுத்த கேள்வி, கடலும் கடல் சார்ந்த இடமும் எந்த பகுதி? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அடுத்த கேள்வி, வயலும் வயல் சார்ந்த இடமும் எது? வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அடுத்த கேள்வி, மணலும் மணல் சார்ந்த இடமும். மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்த கேள்வி, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என அழைக்கப்படுபவர் யார்? தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என அழைக்கப்படுபவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, கடையெழுவலர்கள் யார்? கடையெழுவலர்கள் என்பது யார் யார் அப்படின்னு சொல்றோம்னா, பாரி, ஓரி, காரி, நல்லி, எழி, வேகன், ஆய். இவங்க எல்லாரையுமே வந்து கடையெழுவலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, கல்லணையை கட்டிய சோழ மன்னன் யார்? கல்லணையை கட்டிய சோழ மன்னன் கரிகாலன்.